ஹாய் மக்கா, சாரு டெக்ஸ்லேருந்து உங்கள் நந்தினி பேசுகிறேன். மக்களே, நான் இப்போ என்ன பேச போகிறேன்னா, நான் இப்போ சாரீஸ் பற்றியோ சுடிதார் பற்றியோ டாப்ஸ் பற்றியோ குழந்தைகளுக்கான ட்ரெஸ்ஸை பற்றியோ பேசலை. 2 டேஸாக பயங்கர அப்செட்டு நான். ஏன்னா உலகத்தில் உள்ளதை நடக்கிறதெல்லாம் பார்த்து கொஞ்சம் பயமாகவும் இருக்குது, கொஞ்சம் அப்செட்டாகவும் இருக்குது. கேர்ள்ஸுக்கும் பாதுகாப்பு இல்லை, பாய்ஸுக்கும் பாதுகாப்பு இல்லை. டெல்லியிலன்னா 800 பிள்ளைங்களை காணலன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம யாரெல்லாம் நல்லவங்க, இவங்களே மாதிரி வாழணுண்டா, இவங்களே மாதிரி பணம் சம்பாதிக்கணுண்டா, அப்படி நம்ம ஒரு ரோல் மாடலாக எடுத்துருப்போமோ அவங்களோட அகோர முகம்லாம் பார்த்தோம்னா என்னடா இப்படி சீன் ஆகுது. ஜஸ்டிஃபைல் சம்திங் ஏன்னோ பேர் மறந்துட்டுமாக்கா. அது இப்போ பயங்கர இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, யூடியூப் எங்கே போனாலும் இந்த ஃபைல் மட்டும்தான் வந்துட்டே இருக்குது. அது பார்க்க பார்க்க பயங்கர அப்செட்டாகவே இருக்குது. மக்கா, நம்ம வாழ்க்கை நம்ம கையில், நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கணும். அதே மாதிரி இந்த உலகத்தில் யாரையும் பார்த்து ரோல் மாடலாக எடுக்காதீங்க. உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதே மாதிரி வாழுங்க மக்கா. இந்த உலகம் நல்லா பார்த்தோம்னா நல்லதாக தெரியும், கெட்டதாக பார்த்தா கெட்டது தான் தெரியும். முடிஞ்சளவு நம்ம நல்லதை சொல்லிக் கொடுப்போம் பிள்ளைங்களுக்கு, கெட்டதை சொல்லிக் கொடுக்கணும். ஆனால் சுச்சுவேஷன் வந்தால் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிக் கொடுக்கணும். ஆனால் இந்த மாதிரி மட்டும் நடந்துடாதீங்க. அது ரொம்ப ஃபீல் ஆகுது எனக்கு. பாய்ஸுன்னு தப்பு சொல்ல முடியாது, கேர்ள்ஸையும் தப்ப முடியாது. 2 பேருமே ஈக்குவலாக தான் இருக்கீங்க. முடிஞ்ச அளவு நம்ம மனசாட்சிக்கு உண்மையாக நடங்க. அது மட்டும்தான் மக்கா என்னால் இதுக்கு இப்படி. ஏன்னா பயங்கர அப்செட்டாக இருக்கு மக்கா. எனக்கு 2 பொட்டை பிள்ளைங்க இருக்காங்க. அது இல்லாமல் கேர்ள்ஸு வச்சுருக்கவங்களுக்கும் சேஃப்டி இல்லை, பாய்ஸு வச்சுருக்கவங்களுக்கும் சேஃப்டி இல்லை. ஆனால் கேர்ள்ஸுக்கு நிறைய சட்டம் இருக்குது, ஆனால் பாய்ஸுக்கு சட்டம் கம்மி தான். என்ன சொல்கிறேன்னு தெரியல. நாட்டை காக்க வேண்டிய தலைவர்களே இப்போ நாட்டை காக்குறாங்களா இல்லாட்ட நாட்டை என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல மக்கா. அந்த லெவலுக்கு இருக்குது. நம்ம அந்த உலகத்தில் தனியாக தான் போராடணும். ஒவ்வொரு மனிதனும் தனித்தனியாக தான் போராடணும் மக்கா. அதே மாதிரி உங்களுக்கான லைஃப்பை நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணி நல்ல வாழ்க்கை வாழுங்க. முடிஞ்ச அளவு நேர்மையாக வாழ பாருங்கள். இந்த மாதிரி கேடு கெட்ட லைஃப்லாம் வாழ்ந்துடாதீங்க. அது நம்மளோட ஹிஸ்ட்ரியே மாற்றிடும். அவ்வளோ ஒரு ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கேன். எனக்கு ஒரு மாதிரி மைண்டெல்லாம் அப்படி என்னடா இது உலகம் எதை நோக்கிட்டா போகுது, கலிகாலம் நடக்குதுன்னு தெரியும். ஆனால் இவ்வளோ தூரத்துக்கு மனுஷனே தின்னு சாப்பிட்ற அளவுக்கு இருக்காங்களே அப்படின்னு இருக்குது. சின்ன சின்ன பிள்ளைங்கள கூட ரேப் பண்ணுறாங்க, பசங்களை கூட. அதோட கோட் வேர்டெலாம் பார்த்தீங்கன்னா பீஸா சம்திங், எம்மி இல்லை ஏதோ சம்திங். நான் அந்த ஃபைல் ரொம்ப அப்செட்டு மக்களை, பேசவே முடியலை. அவ்வளோ தூரத்துக்கு அப்செட்டாக இருக்கேன். நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி வளர்க்கணும், பசங்களுக்கும் சொல்லி வளர்க்கணும். தனி மனிதன் ஒழுக்கம் கடமை கண்டிப்பாக நம்மளுக்கு உண்டு. யாரையுமே ரோல் மாடலாக எடுக்காதீங்க. அதெல்லாம் எவ்வளோ தீண்டத்தகாத பொருள் மாதிரி ஆயாச்சு. நம்ம பிள்ளைங்கள முடிஞ்சளவு பாதுகாப்பாக ஒழுக்கமாக நல்லதை சொல்லி வளங்க, கெட்டதை சொல்லி வளங்க. ஆனால் கெட்ட வழியில் போகக்கூடாது. இந்த மாதிரி போனால் இந்த மாதிரி ஆபத்துலாம் இருக்குதுன்னு சொல்லணும். அதுவும் தெரியாமல் வளர்ந்துடக்கூடாது. ஏன்னா அது கெட்டதுனே தெரியாமல் அது தப்பை செஞ்சுட்டு இருப்பாங்க. அதனால் முடிஞ்சளவு எவ்வளோ நல்லது சொல்லி வளர்க்கமோ அந்த அளவுக்கு பேட் இதையும் சொல்லி வளர்க்கணும். இப்படி இருந்தால் இப்படி இருக்கும், இப்படி போனால் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு அதையும் சொல்லி வளர்க்கணும். அப்போ தான் அவங்களுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியும். மெச்சூராக நம்ம லைஃப்பை மெச்சூர் எதுக்கு ஆகும்னா, நம்ம நம்மளை பார்த்து 4 பேர் கற்றுக்கணும். ஆனால் நம்மளை பார்த்து இப்படி மட்டும் வாழ்ந்துடவே கூடாதுடா, அந்த மாதிரி மட்டும் மக்கள் நினைக்கவே கூடாது. அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்தாச்சு நம்ம நாட்டில். நம்ம தலைவர்களையும் சரி, நம்ம யாரெல்லாம் பெரிய பெரிய ஆளுவெல்லாம் பார்த்தோம்னா, அந்த ஆளுவெல்லாம் அவங்களோட ஒரு பக்கத்தை பார்த்துட்டு மறுபக்கத்தை பார்த்தோம்னா அவங்கள விட மோசமான மிருகங்கள் யாருமே கிடையாதுமாக்கா. அந்த அளவுக்கு அப்படி போகுது. முடிஞ்சளவு நம்மளுக்கு எந்த அளவுக்கு தனி மனிதன் ஒழுக்கம் தேவையோ அந்த அளவுக்கு தனி மனிதன் ஒழுக்கம் கண்டிப்பாக தேவை. நல்லொழுக்கம் இருந்தால் தான் நாடும் நல்லாயிருக்கும், நம்மளும் நல்லா இருப்போம். சின்ன பிள்ளைங்களா பாருங்கள்.
ரெஸ்பெக்ட் கொடுங்க. ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நல்லதே நடக்கும்னு நினச்சி வாழ்ந்துட்டு போகணும். என்றைக்கு நம்ம வந்து தப்பான முறையில் பணத்தை சம்பாதிக்கலாம், ஆனால் பணத்தை வந்து எல்லாம் வாங்கணும்னு நினைக்கக்கூடாது. பணம் நம்மளுக்கு தேவை, அவ்வளோ மட்டும்தான். நம்மளுக்கு வந்து வாழறதுக்கு பணம் தேவை, அவ்வளோ மட்டும்தான். அதை மீறி பணத்தால் எல்லாத்தையுமே வாங்கி எல்லாமே அனுபவிக்கலான்னு மட்டும் நினச்சிடாதீங்க. பணம் ஜஸ்ட்டு நம்ம அன்றாட வாழ்க்கை தேவை. பணத்தை தவிர நிறைய சந்தோஷங்கள் இருக்குது. அந்த சந்தோஷத்தை நம்ம எனக்கு வந்து அப்செட்டில் என்ன பேசுகிறதுனே தெரியல, ஏதோ இருக்கேன்னு நினைக்கிறேன் மக்கா. முடிஞ்சளவு நம்மளுக்கு நம்ம பிள்ளைங்க முக்கிய மாதிரி நம்ம பிள்ளைங்களோட இனி வர ஃப்யூச்சரில் என்னெல்லாம் சொல்லி கொடுத்து நம்மளால் எவ்வளோ சொல்லி கொடுக்க முடியுமோ அவ்வளோ சொல்லி கொடுங்க மக்களே. நாட்டில் உள்ள எல்லாமே விசுவலாக நம்ம பிள்ளைங்களுக்கு காமிச்சு கொடுக்கணும். அப்போ தான் இது சரி இது தப்புன்னு பிள்ளைங்களுக்கு இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு பயங்கரமாக மண்டை இருக்குது. நம்ம காலம் மாதிரி கிடையாது, எவ்வளோ சொன்னாலும் மண்டையில் ஏறாமல் இருக்கிறதுக்கு. இப்போ உள்ள பிள்ளைங்க பயங்கர டேலண்ட்டு, சொன்னால் பற்றிக்கிடும் தீக்குச்சி மாதிரி, அந்த அளவுக்கு இருக்காங்க. நம்மளோட கடமை நம்ம பிள்ளைங்கள ஒழுக்கமாக வளர்க்கணும். அப்போ தான் நம்ம ஜென்ரேஷனும் ஒழுக்கமாக இருக்கும். யாரையும் ரோல் மாடல் மட்டும் எடுத்துடாதீங்க மக்கா. பணம் அவசியம், ஆனால் அளவு மீறி போனால் இந்த மாதிரி நாதாரி நாய்களே மாதிரி தான் இருக்கணும். மனுஷன் சாப்பிட வேண்டிய நிலைமை தான் வரும். ஆசை என்றைக்குமே அடங்காத மக்களே. ஆசைப்பட்டோம்னா ஆசைப்பட்டுகிட்டே தான் இருக்கணும். போதும்னு என்றைக்கு மனுஷன் நினைக்கணும், அது மட்டும்தான் போதும்னு ஆகும். ஒரு போதும் மனத்தான்மை என்றைக்கு மனுஷனுக்குள்ளே வருதோ அப்போ தான் நம்மளும் நல்லா இருப்போம், நாடும் நல்லா இருப்போம், நாட்டில் எல்லா மக்களும் நல்லா இருப்பாங்க மக்கா. மனசு ரொம்ப அந்த வீடியோலாம் பார்த்து ஃபைலெல்லாம் பார்த்து, ஐ மீன் ஜெஸ்பின் ஃபைல்னு நினைக்கிறேன், எல்லாம் பார்த்து ரொம்ப மனசு வலிச்சு வீடியோ போடுவேன் மக்களே. ஏன்னா நம்ம வந்து 90 கிட்ஸ் மக்கா. 90 கிட்ஸில் வந்து இந்த மேபி நடந்திருக்கலாம், மொபைல் இல்லாதனால நம்மளுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இப்படியெல்லாம் வந்து ஏன்டா உலகம் வளர்ந்துச்சு, இந்த மாதிரி டெக்னாலஜிலாம் ஏன்டா வந்துச்சு, இப்படிலாம் வந்தனால தான் நம்மளுக்கு ஒரு பக்கம் நல்லதும் தெரியுது, ஒரு பக்கம் கெட்டது இருக்குது. நம்ம எப்படி இனிமேல் வந்து சூதனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்து பழகிக்கும். எந்த பிள்ளைங்களாக இருந்தாலும் முதல் சேஃப்டி முக்கிய மக்களே. பிள்ளைங்க எங்கே போனாலும் கண்காணிச்சிட்டு இருங்க. பிள்ளைங்க நம்ம வளர்ந்து ஒரு மெச்சூர் அவங்களுக்கு வர்றது வரைக்கும் நம்மளுக்கு கண்ணுக்குள்ளாடி வச்சு வளர்த்த மாதிரி வளருங்க. எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், குழந்தைங்க ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த குழந்தைங்கள இந்த மாதிரி பண்ணும்போது எனக்கெலாம் ஒரு பவர்லாம் இருந்தால் என்ன பண்ணுவேனே தெரியாது, அந்த அளவுக்கு மைண்டு அவ்வளோ அப்செட் இருக்குது மக்களே. முடிஞ்ச அளவு நம்ம பிள்ளைங்களுக்கு நல்லொழக்கம் சொல்லிக் கொடுக்கணும். அதே மாதிரி தீமையும் சொல்லி கொடுத்து வளங்க. அப்போ தான் அவங்களுக்கு நல்லது எது தீமை எதுன்னு தெரியும். சரி, தெரிஞ்சால் தான் அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஏதாவது ஒரு கெட்ட நேரத்தில் நல்ல முடிவு எடுக்க முடியும். நம்ம செய்கிறதெல்லாம் நல்லதுன்னு மட்டும் சொல்லி வளர்க்காதீங்க, கெட்டதுன்னா தப்புன்னு சொல்லி வளங்க. அதுதான் முடிஞ்சளவு நம்மளோட கடமை. முடிஞ்சளவு நம்ம 4 பேருக்கு நல்லது செஞ்சுட்டு போவதே நல்லது. போதும் மனப்பான்மையோடு இருந்தாலே போதுமாக்கா, அதுவே நம்ம லைஃப்பை சூப்பராக கொண்டு போகும். நானே ஏன்னா இது லைஃப்பில் நான் நிறைய புக்கு படிப்பேன், நிறைய வீடியோஸ் வந்து தேவையில்லாமல் வீடியோஸ்லாம் பார்க்க மாட்டேன். எனக்கு என்ன தேவையோ அந்த வீடியோஸ் மட்டும் தான் பார்ப்பேன். அவ்வளோ எனக்கு முடிஞ்சளவு என்னோடய நாலேஜ் எந்த அளவுக்கு வளர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு என் நாலேஜை நான் வளர்த்துக்கிடுவேன். ஏன்னா உலகத்தில் நம்ம வாழணும்னா நம்ம க்ரோ ஆகணும். அப்போ தான் நம்ம ஒரு 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். அதே மாதிரி தான் மக்களே, அது எனக்கு மிந்தானத்துலேருந்தே அந்த ஃபைலை பார்த்ததுலேருந்தே எனக்கு என்னடா இது, என்னடா உலகம் எதை நோக்கிடா போகுது அப்படின்னு ஆகிட்டு மக்களே. ரொம்ப மன வேதனையில் தான் நான் வீடியோவே போடுவேன். முடிஞ்சளவு எல்லோரும் சேஃப்டியாக இருங்க, பிள்ளைங்கள சேஃப்டியாக பார்த்துக்காங்க, பிள்ளைங்களுக்கு நல்லதே சொல்லி வளங்க, தீயதையும் சொல்லி வளங்க. இது என்னோடய அட்வைஸ் இல்லை மக்களே, எனக்கு மனசில் பட்டதை நான் சொல்லுவேன். உங்களுக்கு இந்த உலகத்தில் எப்படி வாழணுமோ அதே மாதிரி வாழுங்க. அதே மாதிரி முடிஞ்சளவு சேஃப்டியாக இருங்க மக்கா. யாருமே நம்பாதீங்க, அவ்வளோதான். நம்பிக்கை யாருமே கிடையாது மக்களே, அவ்வளோதான் சொல்லி வளர்க்க முடியும். பிள்ளைங்களுக்கும் அதை சொல்லி வளங்க. பாய் மக்களே, பாய் ஆல் ஆஃப் யூ. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வீடியோ யூடியூபுக்கு வந்து சேனல் பேன் ஆகிட்டு, ஸோ இந்த நியூ யூடியூப் சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் மக்களே.
பாய் பாய்.